5 yearly moving average. How to calculate this அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு calculate 3 yearly moving average, calculate 5 yearly moving average அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க. 4 yearly அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி 5 yearly moving average நம்மளை calculate பண்ண சொன்னாங்கன்னா they will be giving year and certain values data கொடுத்துருவாங்க. Like production, sales or demand or profit, something information will be given to you. ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வெர்டிக்கல் வைஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளோட காலம் வந்து 5 yearly மூவிங் டோட்டல், 5 yearly மூவிங் ஆவரேஜ், இயர்லின்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5 yearly மூவிங் டோட்டல், 5 yearly மூவிங் ஆவரேஜ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு 5 5 ஆட் பண்ணும். எப்படி வந்து 3 3 ஆட் பண்ணிட்டு சென்டரில் போட்டிங்களோ அதே மாதிரி 5 5 ஆட் பண்ணணும். ஸோ அப்படி போடும்போது 3 yearly போட தெரிஞ்சதுன்னா 5 yearly ஈஸியாக போட்டுடலாம். 7 yearlyயும் போடலாம் நம்ம. ஸோ 1 2 3 4 5 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ்க்கு எது சென்டர்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் விட்டுருங்க, இது ரெண்டும் விட்டுருங்க. ஸோ சென்டர் எதுனா 110 தான் சென்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 110க்கு நேராக தான் நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூவை வந்து எழுதணும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் 5 ஆட் பண்ணுங்க அண்ட் எது சென்ட்ரல்னு பாருங்க அதுக்கு நேராக எழுதுங்க. ஸோ 123 + 140 plus 110 plus 989 plus 104 இது அஞ்சுத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுக்கு சென்ட்ரல் வந்து 110. ஸோ அதனால அதுக்கு மிடில் வேல்யூக்கு நேராக வந்து டோட்டலை வந்து 575ன்னு எடுத்துங்க. அண்ட் மூவிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். 5 yearly மூவிங் ஆவரேஜ்னா 5 ஆல டிவைட் பண்ணுங்க, 3 yearly மூவிங் ஆவரேஜ்னா 3 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த 5க்கு போங்க. அடுத்த 5 எதுனா 140, 140க்கு அப்புறம் 110, 989 தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ 104, ஃபிஃப்த் வேல்யூ 133. இந்த மாதிரி இதெல்லாம் காமிக்கணுன்ற பிராக்கெட்ஸ் கூட அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் 5. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 5 இதுதான். ஸோ இதுக்கான சென்ட்ரல் எதுன்னு பார்க்கும்போது இந்த 989 தான் சென்ட்ரல் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இங்க 2, அடுத்தது இங்க 2, மிடில் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேல்யூ தான். ஸோ அந்த 989க்கு நேராக தான் நம்ம எழுதணும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 140, 110, 989, 104, 133 இதை 5யும் ஆட் பண்ணுங்க. 989க்கு கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து எழுதிருங்க. ஸோ இதை தான் நம்மளோட 5 yearly மூவிங் டோட்டல் அண்ட் இதை வந்து 5 ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 117 கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 1 ஸ்கிப் பண்ணிங்க, அப்புறம் 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கணும். 110, 989, 104, 104, 133, 95. ஓகேங்களா? 95. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 110லேருந்து ஆரம்பித்து அடுத்த 5 வந்து 95 வரைக்கும். ஸோ இப்போ இதுக்கு சென்ட்ரல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 104 தான் சென்ட்ரல். ஸோ மிடில் வேல்யூ அதுதான். இங்கே 2, இங்கே 2 இருக்கு, நடுப்புற இந்த 1. ஸோ இதுக்கு நேராக தான் நம்ம வந்து எழுதணும். அண்ட் எப்படி எழுதுறீங்க? 110 + 989 + 104 + 133 + 95. ஸோ அதுக்கு நேராக எழுதுங்க, அதுதான் 540. அண்ட் அதை 5 ஆல் டிவைட் பண்ணுங்க, அதுதான் இந்த வேல்யூ 108. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்போ இதை 3த்தையும் ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ ஆரம்பிக்க போகிறதே 989லேருந்து தான். ஓகேங்களா? 989, 104, 133, 95, 105 இதுலேருந்து ஆரம்பிச்சு 989லேருந்து ஆரம்பிச்சு 105 வரைக்கும் எழுத போகிறோம் ஆட் பண்ணி. ஸோ சென்ட்ரல் எது இந்த 989லேருந்து 105க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ரல். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. ஸோ சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா 133 தான். ஸோ இதுக்கு நேராக எழுத போகிறோம். எது எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 989 + 104 + 133 + 95 + 105 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 535 வரும். ஸோ இதுக்கு நேராக எழுதுறீங்க. 133க்கு நேராக எழுதுறீங்க. ஸோ இந்த 535 5 ஆல் டிவைட் பண்ணோம்னா சின்ஸ் 5 yearly மூவிங் ஆவரேஜ்னால 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 107 வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இப்போ 989 விட்டுறணும். ஸோ விட்டுட்டீங்க அப்படின்னா 104லேருந்து ஆரம்பிப்போம்.
104, 133, 95, 105, 150. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதுறோம். ஓகேங்களா? 104ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் எடுக்கிறோம். 5 வந்துடுச்சு. ஸோ இது அஞ்சுத்துக்கும் எது சென்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா இந்த 95 இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சென்ட்ரல். பிகாஸ் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. ஸோ இந்த 95 தான் சென்ட்ரல் மிடில். ஸோ அதனால அதுக்கு நேராக எழுதுறோம். எது எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்னா 104, 133, 95, 105, 150 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு வேல்யூ எவ்வளோ வருதோ அதை வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணுங்க. அதை 5ஆல டிவைட் பண்ண பிறகு இங்க மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது இப்ப பாருங்க, இப்ப வந்துட்டு எதுல இருந்து எடுத்தோம்னா 104ல இருந்து எடுத்தோமா. இப்ப நெக்ஸ்ட்டுக்கு எடுக்கும்போது இப்ப 133ல இருந்து எடுத்தோமா. இப்ப ஸோ 133ல இருந்து எடுத்து இந்த 133ல இருந்து எடுத்து 105க்கு நேராக எழுதணும். 133, 95, 105, 150, 135 இதை தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு 105க்கு நேராக எடுத்தோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 95லேருந்து தான் எடுக்கணும். பட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 இயர் மட்டும்தான் டேட்டா இருக்கு. இந்த இயருக்கு காணும் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி லாஸ்ட் 4 நின்னுதுன்னா 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா யூ cannot do for the next year. ஸோ 4 இந்த இது லாஸ்ட் இங்கே இன்னொரு வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு 95லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு இதுதான் சென்டரா இருக்கும். ஸோ அதனால 150க்கு நேராக நம்ம எழுதிட முடியும். பட் இங்கே டேட்டாவே இல்லை. அதனால யூ cannot do. ஸோ அதனால இதை வந்து அப்படியே தான் இதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ பண்ண முடியாது. 4 தான் இருக்கு. இன்னொன்று இருந்ததுன்னா அதுக்கு சென்டர் எதுன்னு பார்த்துட்டு அந்த 5 ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டு 5ஆல டிவைட் பண்ணலாம். பட் யூ டோன்ட் ஹேவ். ஸோ இஃப் யூ ஹேவ் யூ கேன் டூ ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ். 4 தான் இருந்தது. இந்த மாதிரி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 இயர்லியா இருந்தாலும் சரி, இல்ல 5 இயர்லி இல்ல 7 இயர்லில கூட வந்துட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வரல அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் டேஷ் நில்லு தான், அது ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ்ல வெயிட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்னொன்னுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணும். வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு காட்டணும் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் டோட்டல்னு. அண்ட் தென் அதோட டோட்டல் வெயிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்ல அந்த டோட்டல் வெயிட்டால தான் டிவைட் பண்ணுவோம். இங்க மாதிரி 5ஆல டிவைட் பண்ணக்கூடாது. அந்த டோட்டல் வெயிட்ஸ் எவ்வளோ வருதோ அந்த டோட்டல் வெயிட்ஸால தான் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ். வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னா வெயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதெல்லாம் போட்டுறணும் இந்த காலம்ல. அண்ட் தென் 5 இயர்லி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னா டோட்டல் வெயிட்ஸால தான் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி 5ஆல டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்க்கும் 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ்க்கும்.